யோவான் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரைக் கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலம் அடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு வார்த்தையை உடனே கேட்டுட்டு, அந்த மனுஷன் நம்மளால் நடக்கக்கூட முடியாதே அப்படின்னு யோசிக்கவே இல்லை. யாராவது வந்து நம்மளை குளத்துல இறக்கி விடுவாங்களா அப்படின்னு இருந்த ஒரு மனுஷன், அவர் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தைய எவ்வளோ ஒரு சக்தி இருந்திருக்கும் பாருங்களேன். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னு அவர் யோசிக்கலை. நம்மளால நடக்க முடியாதுன்றத அவர் யோசிக்கவே இல்லை. உடனே அவர் அந்த குளத்துக்கு போயிட்டாரு. அவர் அறியாமையே அவர் போயிருக்காரு பாருங்க. அப்பனா அந்த வார்த்தையில எவ்வளவு ஒரு குணமளிக்கும் சக்தி, குணமளிக்கும் பவர் அந்த வார்த்தைக்கு இருக்கு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையில நம்மளை குணமாக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கு. நம்மளை குணமாக்கும் ஒரு வார்த்தை எங்கிருந்து வரும் நாம நினைக்கிறோம். மனுஷனுங்க ஆறுதல் சொல்றதெல்லாம் சும்மா வேஸ்ட். அது அந்த டைமுக்கு தான். ஆனால் ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை வார்த்தை எல்லாமே பெர்மனண்டானது. நாம் அதை நாம் அதை நம்பணும். அதுதான் நமக்கு நிச்சயம். அவருடைய வார்த்தையை நம்பணும், விசுவசிக்கணும். விசுவாசமும் நம்பிக்கையும் அதிகமாய் காணப்பட்டதுனால தான் ஆண்டவர் மீது அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது, அவ்வளவு விசுவாசம் இருந்தது. அந்த சக்தி உள்ள வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து அவன் எழுந்திருச்சு. அவன் அறியாமையே அந்த குளத்துக்கு போயிருக்கான் பாருங்க. அப்ப ஆண்டவர் எவ்வளவு சக்தி உள்ளவர், இயேசு கிறிஸ்து எவ்வளவு வல்லமையானவர். இயேசுவின் சொல்லுக்கு குளத்தில் இறங்கினான், கீழ்ப்படிந்தான். ஆண்டவருக்கு பிடித்தமான ஒன்று கீழ்ப்படிதல். இதுல அதையும் கவனிச்சிங்களா? அவர் சொன்ன உடனேயே போனான், யோசிக்கல. அப்பனா என்ன? அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான், அவருடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சான். நம்மளால நடக்க முடியலையே, எப்படி நம்ம போய் இறங்குவோம் அப்படின்னு யோசிச்சிருப்போம். இப்ப அப்படிதான் யோசிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் யோசிச்சு நடக்குமா நடக்காதா இப்படியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கைய. இது யோசிக்கவே இல்லை பாருங்க. நாம எப்படி இருக்கணும்னு இந்த வார்த்தைகள் சொல்றது பார்த்தா, யோவான்ல அப்படி சொன்னோன்னே, ஆண்டவர் சொன்ன உடனே நாம் அதை கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொன்ன வாக்குக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்தோம்னா நிச்சயம் நமக்கு நடக்கும். அவருடைய வாக்குல சக்தி இருக்கு. விசுவாசத்தோட நம்பிக்கையோட நம்ம நம்பணும், அவருடைய வார்த்தையை நம்பணும். நம்பினா நம்மளுடைய வாழ்க்கையும் உயரும். நாம் எவ்வளவு பெரிய நோயாளியா இருந்தாலும் குணமாக்கும் வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நம்பணும், முழுசா நாம நம்பணும். ஆண்டவரின் வார்த்தை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், அந்த குணமாக்கும் வல்லமை அவரிடம் இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால், விசுவசித்தால், இயேசு குணமாக்குவார் என்ற நம்பிக்கை இருந்தால் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா நோயும் உங்க கிட்ட இருந்து போயிடும். மனக்கவலை, கஷ்டம் என்ன வந்தாலும், நம்ம நோயில படுத்திருக்கோமா, கேன்சரா விடுங்க, எல்லாமே பறந்துடுவாங்க. நாம் இயேசுவை நம்பி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். குணப்படுத்துதல், ஆறுதலான வார்த்தைகள் இயேசுவின் மூலம்தான் நாம் பெற முடியும். இயேசுவை நம்புங்கள், விசுவசியுங்கள்.
அற்புதங்கள், அதிசயங்கள் நம் வாழ்வில் நிச்சயம் நடக்கும். கலங்காதீர்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.